Hello friends, welcome to Spicy and Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல முழு கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். இது வந்து ஹைதராபாதி ஸ்டைல். நம்ம வந்து நிலக்கடலை, எள்ளு அதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பெல்லாம் அரைச்சு பண்ண போறோம். ஒயிட் ரைஸ், பிரியாணி ரெண்டுக்குமே வந்து இது சூப்பரா இருக்கும். எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து வறுத்து விட்டுக்கோங்க. தோல் நீக்கின நிலக்கடலையா இருந்தது அப்படின்னா நம்ம அப்படியே ஒவ்வொரு பொருட்களாக சேர்த்து வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து தோலோடு இருக்கிறதுனால நான் ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அதை வந்து நல்லா ஆற வச்சு அதனுடைய தோலை எல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒரு வாட்டி வறுத்து விட்டுருங்க. எள்ளு வந்து நல்லா படப்படான்னு பொரியிற சவுண்டு வரும். அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். நான் அளவுக்காக தான் எல்லாமே வந்து உங்களுக்கு டேபிள் ஸ்பூன் கணக்கில் சொல்கிறேன். இப்போ நிலக்கடலையை வந்து தோலை நீக்கிட்டு இதில் சேர்த்து ஒரு வாட்டி கலக்கி விட்டுக்கலாம். இதே கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் ஒன்று எடுத்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நிலக்கடலை வந்து ஆறிடுச்சு. இதில் வந்து நான் காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேன். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வதக்கி வச்சுருக்க பொருள் கூட எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கத்திரிக்காய்களை கட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். கத்திரிக்காய் வந்து இந்த சைஸ் கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன கத்திரிக்காவாக எடுத்தால் தான் எண்ணெயில் வந்து நல்லா வெந்து வரும். அதே போல் குழம்புல ஊறி டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். முத்தி இருந்தது அப்படின்னா எண்ணெயில் வந்து நல்லா வேகாது. கத்திரிக்காயில் வந்து காம்பை நீக்காதீங்க. இந்த மாதிரி நடுவில் வந்து ப்ளஸ் குறி மாதிரி போட்டு நல்லா ஆழமாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து குழம்பு நல்லா இறங்கும். நமக்கு வந்து காம்பு இருக்கிறதுனால கத்திரிக்காயும் வந்து பிரியாது. இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காவையுமே வந்து கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டுக்கோங்க. உடனே போட்டுக்கிறோம் அப்படின்னா அப்படியே போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகும்னா கலர் மாறிடும். அதுக்காக இந்த மாதிரி தண்ணியில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. காம்பு வந்து பாதி காம்பு இருந்தால் போதும். அதே கடாயில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டால் தான் இந்த குழம்புக்கு வந்து நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் விட்டுட்டு கத்திரிக்காய்கள் எல்லாமே போட்டு 70% வேகிற வரைக்கும் இதிலேயே நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயில் நல்லெண்ணெயில் வதங்கிறதுனால தான் அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும் குழம்புக்கு. இப்போ இது வந்து ஆறட்டும். நம்ம ஏற்கனவே வந்து வறுத்து வச்சுருக்க நிலக்கடலை, எள்ளு, வெங்காயம் இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி விட்டு நல்லா வலுவலுன்னு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு வந்து நம்ம தேங்காய் சேர்த்தணும். நான் இன்றைக்கி வந்து கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்தீங்க அப்படின்னா எள்ளெல்லாம் வறுக்கும் பொழுது ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா அது கூடயே அரைச்சிருங்க. நான் வந்து பெரிய பீஸாக இருந்ததுனால இதை வந்து தனியாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு ஏற்கனவே அரைச்சி வச்ச நிலக்கடலை எள்ளு கலவை கூட வந்து இதையும் சேர்த்து வச்சுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம குழம்புல சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் எடுத்துட்டு கடுகு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை போட்டு நம்ம வந்து தாளிப்பு பண்ணிக்கலாம். இதில் பெரிய வெங்காயம் வந்து 1 எடுத்து நல்லா பெரிய சைஸ் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடட்டும். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தி அதையும் வந்து பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், இந்த பவுடர் எல்லாமே சேர்த்திட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாத்திரத்தில் வந்து பொடியெல்லாம் சேர்த்துனதும் டக்குன்னு பிடிக்கிற மாதிரி இருந்ததுனால நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்திட்டு பச்சை வாசனை போக நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். ஒரு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. தக்காளி அரைச்சும் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். ஆனால் இந்த பருப்பெல்லாம் சேர்த்திருக்கிறதே குழம்புக்கு வந்து திக்னஸ் தரும் அப்படிங்கிறதுனால நான் தக்காளி கட் பண்ணி போட்டுட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. நீங்கள் பொடி சேர்த்தும் போதே சேர்த்திக்கோங்க. நல்லா தொக்கு மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க நிலக்கடலை எள்ளு சேர்ந்த கலவை வந்து இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம்.
இதில் வந்து எண்ணெய் வித்துக்கள் அதிகம் உள்ள நிலக்கடலை, எள்ளு, முந்திரி எல்லாம் சேர்த்திருக்கறனால அதிகமாக வந்து தண்ணி இழுத்து அதுக்கப்புறம் தான் இது வந்து வெந்து வரும். எண்ணெய் வந்து அளவாகவே நம்ம விட்டுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு எண்ணெய் விடக்கூடியது. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கொதி வந்துடட்டும். கொதி வந்த அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளிக்கரைசல், ஏற்கனவே எண்ணெயில் வந்து வதக்கி வச்சுருக்க முழு கத்திரிக்காய்களையும் இதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு உப்பு புளிப்பு எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நடுவில் ஒரு வாட்டி வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா நிலக்கடலை, எள்ளு, முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கறனால அடிப்பிடிக்கும். நல்லா தண்ணி இழுத்து அதுக்கப்புறமா வெந்து வந்தால் தான் வந்து டேஸ்ட் கிடைக்கும். தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் வெந்துருச்சு. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் எனக்கு தேவையான அளவுக்கு திக்னஸ் கிடச்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.